ஈரானிடம் சரணடைந்த டொனால்ட் ட்ரம்பும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஈரானிய கடற்படையினரும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வலுக்கும் விமர்சனங்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும் உத்தியோகபூர்வமாக கையொப்பமிடப்பட்ட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்ட நேரடியான சந்திப்புகளும் வெளியிடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய முழுமையான வடிவமும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை கொண்டாட வேண்டாம், தற்போதைய நிலைமைகளை மாத்திரம் பார்வையிட வேண்டாம், இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை என எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகள். லெபனான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் நெட்டன்யாஹூ கூறியிருக்கக்கூடிய நிபந்தனைகளும், லெபனானிய களத்தில் தொடரும் மோதல்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்ச தாக்குதல்களும். சிரியாவின் களத்திலே தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கும் சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாத தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ச்சியாக விரிவடைந்து வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ISIS பயங்கரவாத தக்ஃபீரி படைகள் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் இன்று அதிகாலை வேளையில் சிரியாவினுடைய ஹசாக்கா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து ஒன்றை இலக்கு வைத்தும் இந்த ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பேருந்தானது தம்பி ஜூலானின் தக்ஃபீரி குழுக்களினால் பயன்படுத்தப்படக்கூடிய பேருந்தாகும். மேலும் இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்று மாலை சுஃபியானின் தக்ஃபீரி ISIS பயங்கரவாத குழுக்கள் ஈராக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் ட்ரக் வண்டிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களுக்கும் ISIS பயங்கரவாத தக்ஃபீரி குழுக்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ISIS பயங்கரவாதிகள் சிரியா முழுவதும் தாக்குதல்களை விரிவுபடுத்தப் போவதாகவும், குறிப்பாக தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். 2 தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களும் ஒருவருக்கொருவர் மோதி அடித்துக் கொள்கின்றார்கள். மேலும் சிரியாவின் இதிலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாத தக்ஃபீரி குழுக்களும் இந்த மோதல்களில் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய துருக்கி வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களை மெதுவாக சிரியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த முயற்சிகள் தற்போது தோல்வியில் முடிவடைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து சிரியாவை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்ட துருக்கி தற்போது இந்த பயங்கரவாத குழுக்களின் செயற்பாடுகளினால் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. மேலும் இப்படியானதொரு நிலைமை வரும் என்பதனை 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து G7 மாநாட்டினுடைய இறுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அவர்கள் லெபனானுக்குள்ளே கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதன் மூலமாக அதிகளவான பொதுமக்களுடைய உயிரிழப்புகளை அதிகரிக்கின்றன. இவ்வாறு அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்படாமல் ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும். இதனைத்தான் நான் இஸ்ரேலிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். லெபனான் விஷயத்திலே எங்களுக்கு சிறிய தகராறு உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பிபி அவர்களே, இந்த விடயத்தில் நீங்கள் இன்னும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் மிகப்பெரிய கூட்டாளியாகவே இருக்கின்றோம். இதனால் லெபனான் விடயத்தில் பிபி மிகவும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பல குழுக்களை அழித்து விட்டோம். காலை வேளையில் ஈரானிய உச்ச தலைவர் உட்பட அவர்களுடைய முதலாவது குழுவை முழுமையாக அழித்து விட்டோம். 2வது குழுவையும் நாங்கள் அழித்து விட்டோம். தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய 3வது குழுவோடைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த 3வது குழுவை ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என நினைக்கின்றேன். அதே போன்று நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானுக்கு எந்த விதமான பணத்தையும் செலுத்தப் போவதில்லை. ஈரானியர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக சரியாக செயல்படுத்தினால் மாத்திரமே அவர்களுக்கு தேவையான முதலீடுகளை நாங்கள் வழங்குவோம். நாங்கள் ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களுக்கு $1 டிரில்லியன் அதிகமான இழப்புகளை ஏற்படுத்திவிட்டோம். தற்போது நாங்கள் இழப்பீடாக எங்களுடைய பணத்தை அவர்களுக்கு வழங்கப் போவதில்லை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஒரு கட்டத்தில் நாங்கள் ஈரானுக்கு அவர்களுடைய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். அவர்களுடைய பல $1 பில்லியன் நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றோம். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவற்றை நாங்கள் விடுவிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்துக்களை விடுவிக்கவில்லை என்றால் யாரும் எங்களுடைய டாலர்களை நம்ப மாட்டார்கள். எங்களுடைய டாலர்கள் வலுவிழந்துவிடும். இதனால் நாங்கள் அவர்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கப் போகின்றோம். அதுவும் எங்களுடைய நிபந்தனைகளை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினால் மாத்திரம்தான். அதே போன்று அண்டை நாடுகளில் மின்சாரம் மற்றும் இன்னும் ஏனைய மருத்துவ தேவைகளுக்காக அணுசக்தி திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறு பொதுவான தேவைகளுக்கு அணுசக்தி திறன்களை அனுமதிக்காமல் இருப்பது சற்று கடினமானது தான். இதனால் நாங்கள் தற்போது கொஞ்சம் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும். பொதுவான நோக்கங்களுக்காக அணுசக்தி திறன்களை முழுமையாக பயன்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது என நான் நினைக்கின்றேன். அதே நேரம் ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெறாது. தற்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டப்பட்ட கையிருப்புகள் மலைகளுக்குள்ளே புதைக்கப்பட்டுள்ளன. அவற்றை யாராலும் எடுக்க முடியாது. அவற்றை எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் அதனை யாரும் எடுக்காவிட்டால் அந்த இடத்திலேயே அவை நிறுத்து போய்விடும். மேலும் அவற்றை எங்களுக்கு எடுக்க முடியும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய வேலையாகவே மாறிவிடும். அதே நேரம் உளவியல் ரீதியாக அதனை எடுக்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். அதே போன்று ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அல்லாத பலஸ்டிக் ஏவுகணைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வளைகுடா நாடுகளோடு நான் மேற்கொள்வேன். உண்மையில் தற்போது ஈரானிடம் குறைந்தளவான ஏவுகணைகள் மாத்திரமே இருக்கின்றன. நாங்கள் அவர்களில் பெரும்பாலானவற்றை அழித்து விட்டோம். நாங்கள் 84%
அல்லது 95% ஏவுகணைகளை முழுமையாக அளித்து விட்டோம். யாருக்கும் பயன்படாத எஞ்சிய சொற்ப ஏவுகணைகள் மாத்திரமே தற்போது ஈரானிடம் இருக்கின்றன. இதனால் யாருக்கும் எந்தவிதமான ஆபத்தும் வரப்போவதில்லை. உண்மையில் இந்த ஏவுகணைகள் மிகப்பெரிய பிரச்சனை அல்ல. இந்த ஏவுகணைகள் இந்த உலகத்தை ஒன்றும் அளிக்கப் போவதில்லை. அத்தோடு ஈரான் இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக மதிக்காவிட்டால், இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தாவிட்டால், இறுதி ஒப்பந்தத்தினை எட்டாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல்களை ஆரம்பிப்போம். அவர்கள் ஒப்பந்தத்தினை முழுமையாக கடைபிடிக்கும் வரையில் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம். மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் பெற்றுள்ளது. இதற்கு பிறகு ஈரானினால் இஸ்ரேலுக்கு எதிராக அணுகுண்டை வீச முடியாது. உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லவா? நெட்டன்யாஹூ கேட்டதை போன்று நான் இதனை செய்துவிட்டேன். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் அணு ஆயுதங்கள் இருக்காது. ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் முடக்கப்பட்டு விட்டன. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய பங்குச் சந்தைகள் தற்போது மிகப்பெரிய சாதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. எண்ணெய் விலையானது பல மடங்கினால் குறைவடைந்து விட்டது. அமெரிக்க மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பங்குச் சந்தை மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கின்றது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை விரும்பாத ஊடகங்கள் ஈரான் இந்த ஒப்பந்தத்திலே வெற்றி பெற்று விட்டதாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம். CNN, நியூயார்க் டைம்ஸ் ஊடகங்கள் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ளும். ஈரான் தான் இந்த ஒப்பந்தத்தில் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் நாங்கள் தான் வெற்றி பெற்று விட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது. ஈரான் அணு ஆயுதத்தினை பெற்றுக் கொள்ளாது. எங்களுடைய இலக்குகளின் பெரும் பகுதியை நாங்கள் அடைந்து கொண்டு விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டிலே தெரிவித்தார். அத்தோடு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவிலேயே குறித்த ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்படுவதற்கு இருந்தது. அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் ஈரானினுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் சந்தித்து குறித்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த சந்திப்புக்கு ஈரானிய மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். காசாவிலும் லெபனானிலும் ஈரானிலும் இனப்படுகொலை செய்யக்கூடிய இந்த இனப்படுகொலையாளர்களை சந்தித்து அவர்களுடன் கைகளை குலுக்கி இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய மக்கள் தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். மேலும் ஈரானிய களத்தில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பல விமர்சனங்கள் காணப்படும். முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். பல ஈரானிய தலைமைகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை விரும்பவில்லை. மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த காணொளியினுடைய இறுதியில் அதனை நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன். எனவே இப்படியான நிலைமையிலேயே நேரடியாக சந்திப்புகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதனை விட டிஜிட்டல் வழியாக ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதற்கமைவாகவே குறித்த ஒப்பந்தமானது நேற்றிரவு முடிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டார். G7 மாநாட்டில் வைத்து குறித்த கையொப்பமிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த ஒப்பந்தத்தின் பிரதிகள் அவசரமாக ஈரானுக்கு மாற்றப்பட்டது. மேலும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானும் குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்பட்டு விட்டது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை முழுமையாக வெளியிட்டது. அதேபோன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குறித்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக வெளியிட்டது. இரண்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்களும் வெளியிடப்பட்ட ஒப்பந்தத்திலே எந்தவிதமான மாற்றங்களும் இருக்கவில்லை, எந்தவிதமான திருவுகளும் இருக்கவில்லை. கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தையே இரு தரப்பினரும் வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஒன்று, ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல்களும் இராணுவ நடவடிக்கைகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக அவருடைய பலத்தை பயன்படுத்த மாட்டார்கள். மேலும் அமெரிக்கா ஈரானுடைய இறையாண்மையை முழுமையாக மதிக்கும். ஈரானுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விடயங்களை அமெரிக்கா மேற்கொள்ளாது. மேலும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரானது முழுமையாக நிறுத்தப்படும். இதன் மூலமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நடைமுறைப்படுத்தப்படும். இரண்டாவது, ஈரானுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா ஒருபொழுதும் தலையிடக்கூடாது. ஈரானிய இறையாண்மைக்குள் தலையிடக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் 60 நாட்களுக்குள் நடைபெறும். மேலும் பரஸ்பர சம்மதத்தோடு இந்த கால அளவானது நீடிக்கப்படலாம். நான்காவது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட உடனேயே ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். மேலும் இறுதி ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டு 30 நாட்களுக்குள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஐந்தாவது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்ட தினத்திலிருந்து ஈரான் ஓமான் வளைகுடாவிலிருந்து பாரசீக வளைகுடா பிரதேசம் வரையிலும், பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமான் வளைகுடா பிரதேசம் வரையிலும் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டணங்களை அறவிடாது. மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய இறையாண்மைக்கு அமைவாகவும் எதிர்கால நிர்வாகத்தை நிர்வகிப்பது தொடர்பாகவும் 30 நாட்களுக்குள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு ஓமானோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு, அதாவது குறித்த வாசகத்தின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது ஈரானிய நிர்வாகத்திற்கு கீழால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் அதனுடைய பங்காளிகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு $300 பில்லியன் வழங்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தினுடைய இறுதி பகுதியில் இது முழுமையாக உறுதி செய்யப்படும். ஏழாவது, ஒப்பந்தத்தினுடைய இறுதி பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாகவும் அமெரிக்காவின் மூலமாகவும் சர்வதேச நிறுவனங்கள் மூலமாகவும் இன்னும் ஏனைய முக்கியமான நிறுவனங்கள் மூலமாகவும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்படும். எட்டாவது, ஈரான் இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாது என்பதனை உறுதியளிக்கின்றது. மேலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு ஈரானை விட்டு வெளியே கொண்டு செல்லப்பட மாட்டாது. ஈரானுக்குள்ளே நிறுத்து போவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சர்வதேச அணுசக்தி முகாமைக்கு கீழால் இவை அனைத்தும் மேற்கொள்ளப்படும். இறுதி ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தைகளிலேயே இவை தொடர்பாக மேலதிகமாக விவாதிக்கப்படும். அதாவது குறித்த வாசகத்தின் மூலமாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானை விட்டு வெளியே கொண்டு செல்லப்பட மாட்டாது என்றும்,
என்றும் குறித்திடத்திலேயே வைத்து முழுமையாக நிறுத்தி செய்யப்படும் அல்லது அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை மீண்டும் வளப்படுத்தாவிட்டால் அவை காலப்போக்கில் முழுமையாக நிறுத்து போய்விடும் என தெரிவிக்கப்படுகின்றது. 9வது இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தற்போதைய நிலைமைகளை இரு தரப்பினரும் பேணுவார்கள். அணுசக்தி தொடர்பான மேலதிகமான நிபந்தனைகளை முன்வைக்க முடியாது. மேலும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மேலதிக படைகளையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்த முடியாது. ஈரானிய கடற்பிரதேசத்திலும் அமெரிக்காவுடைய படைகளை நிலைநிறுத்த முடியாது. 10வது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதும் கையொப்பமிடப்பட்டதும் எண்ணெய் வர்த்தகத்தோடும் பெட்ரோலிய வேதிய பொருட்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வங்கி தடைகள் கூட முழுமையாக நீக்கப்படும். 11வது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டதும் ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களின் ஒரு பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறுவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மேற்கொள்ளும். முடக்கப்பட்ட சொத்துக்களின் பெரும் பகுதி ஈரானுக்கு மாற்றி அமைக்கப்பட்டதற்கு பின்பு அதை ஈரானிய வங்கியினால் கையாளுவதற்கான வேலை திட்டங்களும் அனுமதிகளும் வழங்கப்படும். 12வது இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடிப்பதை கண்காணிப்பதற்கான ஒரு புதிய நிர்வாகம் அமைக்கப்படும். இந்த நிர்வாக குழுவானது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கண்காணிக்கும். 13வது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டதும் 1, 4, 5, 10 மற்றும் 11 ஆகிய நிபந்தனைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். 14வது இறுதி ஒப்பந்தம் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையின் மூலமாக இறுதி செய்யப்பட்டு முழுமையான உத்தரவாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இறுதியாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் பெரும்பாலானவற்றையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். ஈரானிய தலைமைகள் இறுதி நேரத்தில் மேற்கொண்ட சில மாற்றங்களையும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரான் மற்றும் ஓமானிய நிர்வாகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் என்பதனையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்திலே ஈரான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய தந்திரங்கள் தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானும் ஓமானும் முழுமையாக கட்டுப்படுத்தும். போருக்கு முந்தைய நிலைமைக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பொழுதும் திரும்பாது. அதேபோன்று செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வெளியே கொண்டு செல்லப்பட மாட்டாது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ளேயே நிறுத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஈரானுக்குள்ளேயே குறித்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நிறுத்தி செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பது தற்போதைய வழிமுறைக்காக மாத்திரம்தான். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான அமெரிக்காவினுடைய மற்ற வழிமுறைகளையும் நிபந்தனைகளையும் முழுமையாக மறுப்பதற்காகவே நாங்கள் இந்த வழிமுறைக்கு ஒப்புதலை வழங்கியுள்ளோம். மேலும் இவை தொடர்பாக நாங்கள் 2ஆம் கட்டத்தில் வீரியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். அதேபோன்று அமெரிக்கர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தயங்கினால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மீறினால் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். நாங்களும் எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம். குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான விடயங்களை வேறு விதமாகவும் கையாளுவோம். அதே போன்று ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் பேசவே முடியாது. அவை பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை அல்ல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் ஏவுகணை திறன்கள் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசப்பட மாட்டாது. அதே போன்று நாங்கள் அமெரிக்காவையும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பையும் பிரித்து பார்க்கவில்லை. இவர்கள் யார் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் நாங்கள் அனைத்து முனைகளிலும் கவனமாகவே நடந்து கொள்வோம். முழுமையான தயார் நிலையிலேயே தற்போது நாங்கள் இருக்கின்றோம். மேலும் வெள்ளிக்கிழமை சந்திப்பானது சில மணி நேரம் வரையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது 2 நாட்டினுடைய ஜனாதிபதிகளும் கையொப்பமிட்டிருப்பதனால் வெள்ளிக்கிழமை சந்திப்பு தேவைப்படாது. மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்புகளையும் நாங்கள் விரைவாக வெளியிடுவோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தினுடைய முழுமையான வடிவங்கள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு அமெரிக்க அரசியல் களத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் ஜோ பைடனின் கட்சியை சேர்ந்தவர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தமானது முழுமையான சரணடைதலாகும். டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பார் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா முழுமையாக ஈரானிடம் சரணடைந்து விட்டது. இந்த நிலைமையானது எங்களுக்கு மிக பெரும் அவமானத்தை ஈட்டி தந்துள்ளது. உண்மையில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என அமெரிக்க செனட்டர்களில் பல பேர் தொடர்ச்சியான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள். அத்தோடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே விரிசல்களை ஏற்படுத்திவிட்டது. டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலே விரிசல்களை ஏற்படுத்திவிட்டது என தொடர்ச்சியான பிரச்சாரங்களும் செய்திகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தரப்போவதில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் திட்டமிடப்பட்ட போலி பிரச்சாரங்களாகும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. ஜியோனிச கொள்கைகளுக்கு கீழால் இருவரும் நண்பர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் ஒரு விடயத்தில் மாத்திரமே இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த ஒப்பந்தமானது ஒரு பொழுதும் போரை முடிவுக்கு கொண்டு வராது. இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அமெரிக்க தேர்தலுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வார்கள். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடக்கூடிய கருத்துக்களை யாரும் முழுமையாக நம்பிவிடக் கூடாது. மேலும் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுபவர்கள் ஒரு பொழுதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நம்ப போவதில்லை. உலக அரசியலில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுபவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பெரிதாக கொண்டாட வேண்டாம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை ஊக்குவிப்பதற்காக ஈரானினுடைய பொது நிதியை பயன்படுத்த வேண்டாம். இன்றைய நிலைமைகளை மாத்திரம் பார்க்காதீர்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை புனிதமாக கொண்டாடாதீர்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் புனிதமான ஒப்பந்தம் அல்ல. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை கொண்டாடி ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக அதனை மாற்றிவிடாதீர்கள். நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் இந்த உடன்படிக்கையை பாதுகாப்பதற்காக கண்ணியமான படித்த மக்களை மாத்திரம் பயன்படுத்த
பயன்படுத்துங்கள். குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மூடி மறைப்பதற்கு யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். இந்த ஒப்பந்தத்தினுடைய பிரச்சனை தொடர்பான விமர்சனங்களை மூடி மறைப்பதற்கு யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். மேலும் இதற்காக ஊடக பிரபலங்களையும் பயன்படுத்த வேண்டாம். ஈரானிய அரசாங்கம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான விமர்சனங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசமுள்ள ஈரானிய மக்களை விட எந்த ஒரு ஒப்பந்தமும் எங்களுக்கு பெரிதல்ல. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நன்மை என்று நீங்கள் கருதினால் அவற்றை தர்க்க காரணத்தோடு முன்வைத்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும். முடிவெடுப்பதையும் கொள்கைகளை வகுப்பதனையும் நியாயப்படுத்துவதற்காக புரட்சி தலைவர்களையும் புரட்சிக்கான காரணங்களையும் பயன்படுத்திவிட வேண்டாம். மேலும் அனைவரும் எச்சரிக்கையாகவும் அவதானத்தோடும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஈரானிய மக்கள் அனைத்திற்கும் எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும் என ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே தற்போதைய யதார்த்தமான நிலைமை இதுதான். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே ஈரான் பல சாதனைகளை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே மிகப்பெரிய சிக்கல்களும் இருக்கின்றன. தெளிவாக கூறுவதாக இருந்தால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான ஆபத்தான பகுதியே இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டம் தான். இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டம் வெற்றி அளிக்காவிட்டால் மீண்டும் போர்க்களம் ஆரம்பமாகிவிடும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வெவ்வேறானவர்கள் அல்ல. இந்த ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்கள் எப்போதும் ஒன்றுபட்டே இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தந்திரமாக அவர்களுடைய ஒற்றுமைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் இவர்களுடைய உறவுகளுக்கு இடையிலே எந்த விதமான விரிசலும் ஏற்பட போவதில்லை. களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் இதுதான். இதனைத்தான் ஈரானிய தலைமைகளும் எச்சரிக்கையாக வெளியிட்டுள்ளார்கள். மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே இந்த எச்சரிக்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த உண்மைகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக இந்த ஒப்பந்தத்தினை நாங்கள் ஒரு பொழுதும் கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை. இறுதிப் போரினுடைய ஆரம்பத்தில் தான் நாங்கள் இன்னும் இருக்கின்றோம். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக படைகளை வெளியேற்றுவதற்கு ஈடாக குறிப்பிட்ட சிறிதளவு படைகளை மாத்திரம் நிலைத்திருக்க வைப்பதற்கான அனுமதியை நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 2 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் பொறிவைத்த தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே லெபனானிய களத்தில் போரானது தொடர்கின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.